அரே பாய் கோங் நம்மளுக்கே மானம் ரோசம் சூடு சொர்ண கிடையாது. ஒருத்த வீட்டில் மல்லிகைப்பூ பிக்கிது, வாழையில பிக்கிது, கருப்பில பிக்கிது, டவுன் பண்டன் பிக்கிது, பழம் பிக்கிது, லீமோ வேலை பிக்கிது. ஆனால் அந்த வீட்டு குறை சொல்லுது. ஒன் ரூமா எப்போ கொடுத்தாலும் நம்ம எதை வேணால் பிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சில விஷயங்களை நம்ம வீட்டிலே கூட நட்டுக்கலாம். ஏன்னா சின்னதாக ஒரு பாசு எடுத்துக்கிட்டேன்னா அதில் கருவேப்பிலை நடலாம், இந்த லீமோ மரம் நடலாம், டவுன் பண்டான் நடலாம், சிராய் நடலாம், இல்லை மல்லிப்பூ நடலாம், பூங்காராயை நடலாம். உன் வீட்டுக்கு பூஜைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீ வீட்டை சுற்றியே நட்டு வைக்கலாம். இதெல்லாம் செய்ய முடிஞ்ச நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரங்களுக்கான டைம் இருக்குன்னு தெரியல. அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க, அவங்களும் பிஸியாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்தமாரி வீட்டுக்கு தேவைப்பட வேண்டிய சின்ன சின்ன ஜாமான்லாம் வீட்டை சுற்றியே நட்டு வச்சுட்டு பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அது எப்படி முடியுதுன்னு தெரியல. ஒருத்தவங்க கிட்ட ஒரு நாள் நம்ம அனுமதி கேட்டு வாங்கலாம். சில சமயம் அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நான் இல்லாத போது கூட நீங்கள் பிச்சுக்குங்க, நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்படி உத்தரவாதம் எடுத்துக்கிட்டோம், எப்பா இதுக்கப்புறம் இந்த மரத்தில் வளையிற எல்லாமே நம்மளுக்கு தான், அவங்க வீட்டில் எதை நட்டாலும் அதெல்லாம் நம்மளுக்கு தானே ஒரேடியாக உரிமை கொண்டாடிக்கிறது. அவங்க வீட்டில் இருக்காங்களோ இல்லையோ கண்டுக்காத மாதிரி பறிக்கிறது. பறிச்சுட்டு போகிறது கூட இஷ்யூ இல்லை. ஆனால் சில பேர் அடி வேரோட பிடுங்கிட்டு போயிடுறாங்க. இந்த ரோசா பூ அழகாக இருந்துச்சுன்னா அந்த பூவை மட்டும் பறிச்சுட்டு போக மாட்டாங்க, அந்த பூவோட வேரை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த காம்பை வெட்டி நம்மக்கிட்டே தூக்கி போட்டு போயிடுது. தாமரை பூ வளருது என்ன ஈஸியாக, அதென்ன அடிக்கடியாக வளருது. அப்போ தான் அந்த வீட்டுக்காரன் திறந்து பார்ப்பாங்க, நல்லா முட்டு வந்திருக்கு, இது வந்துச்சுன்னா சரஸ்வதி அம்மா படத்துக்கு வச்சிடலான்னு. ஹத்தி காலையில் பார்த்து தாமரை முட்டை காணமே அப்படின்னு சிசிடிவியை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா இவங்க பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தான் அப்ரூவல் கொடுத்துருப்போம். ஒரு வாரமோ ஒரு மாசமோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரவாயில்ல நான் இல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் பூவை கொஞ்சம் பறிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமா? ஒட்டு மொத்த எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருது. சரி, இந்த கருப்பலை என்ன பாவம் செஞ்சு 2 காம்பை கிள்ளிக்கிட்டாலே முடிஞ்சிருச்சு. ஒட்டு மொத்த கிளைய உடச்சிட்டு போயிருக்கீங்க. என்னமோ பெரிய கண்டூரி சமைக்கிற மாரி. அதை விட வீட்டுக்கு ஒரு பூஜைக்கு சாமி படத்துக்கு ஒரு 2 வாழை இலை வெட்டிட்டு போகலாம். ஆனால் ஒரு வாழை மரத்தை வெட்டிட்டு அதில் இருக்கிற நல்ல வாழை இலையை எடுத்துட்டு மெத்ததெல்லாம் தூக்கி அந்த வாழை மரத்தை அடியிலே சொருகிட்டு போகிறாங்க பார்த்தியா. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டா சொல்லிட்டேன், இது எப்படி முடியும், நாங்களா ஜீரான்னா அனுசரித்து தான் போகணும், நாங்கள் இப்படி தான் வெட்டுவோம், நாங்கள் இப்படி தான் நடந்துக்குவோம், நாங்கள் எதுவுமே நடமாட்டோம், இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு அநியாயத்தை நியாய வழக்கோட பேசுவாங்க சில பேர். நடந்ததாவே இருக்கட்டும், நல்லதுக்கு நினச்சிட்டு கூப்பிட்டு வச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பறிக்காதீங்க, கேட்காதீங்க, நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா என் தேவைக்கே பத்த மாட்டுது, இந்தமாரிலாம் அநியாயம் பண்ணிடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆலோசனை சொன்னாலே போதும். உங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலே, உங்களுக்கெல்லாம் பொறாம, நாங்களாம் இதை பறிச்சுட்டு போகிறோம், அதனால உங்களுக்கு கடுப்புன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வஞ்சகத்தை திருப்புறது. என்னடா இது, கொடுத்தாலும் குத்தம் கொடுக்காட்டியும் குத்தம். அதனால தான் இப்போலாம் தாமானுக்குள்ளே பக்கத்தில் ஜீரான் தமிழால் இருந்தா வேணான்னு சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனியாக வாழ்றாங்க. சொந்த தேவைக்கு தேவைப்படுற விதையும் பாஜாவும் வாங்கி போட்டால் அது பாசுபுங்காலும் நல்லா வளர்ந்துட்டு போகுது. அது உன் பூஜை தேவைக்கும் சமையலறைக்கும் உதவியாக தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் ஈவினிங் நீ கொஞ்சம் கார்டனிங் பண்ண மாதிரி இருக்கும், உனக்கு வேர்வு ஊற்றின மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எப்படி மோசடி செய்யலாம் அது மட்டும்தான் மைண்டில் இருக்கும்.